மகரத்துக்கு மட்டும் ஒரு தனி செல்வாக்கு உண்டு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நீ என்ன வேணாலும் திட்டு, என்ன வேணாலும் பண்ணும், எது வேணாலும் பேசு, ஆனா நான் போற பாதையில தெளிவா போய்கொண்டே இருப்பேன். நான் போகின்ற பாதையில தெளிவா போய்கொண்டே இருப்பேன். அதான் மகரம். அதான் சிகரமா இருக்கும். அதான் அகரத்துக்கும் சரி. மகரம் அகரம், அதுக்கு அகரம் தான் பேர். ஆனாவில் வருதானே மா, அதனால அது அகரம் ராசி. அது உள்ளே போட்டு மெல்லும், உள்ளே போட்டும் கொள்ளும். எதா இருந்தாலும் உள்ளே இருக்கணும், வெளியே வெளியே வெளிவிடாது. ஆனா வாயை திறந்து பேசுற செயல்ல காட்டக்கூடியவங்க தான் மகரம் கும்பம். செயல்ல காட்டக்கூடிய செயல் புரிதல், அதுதான் மகரம் கும்பம். அதனால கண்டிப்பாக மகர ராசிக்கு எல்லா விதமான 7.5 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கூட குரு வர போறாரு. இப்போ உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல அதிசாரத்துல குரு உங்களை பாக்குறாருங்க. மகர ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாசத்துல என்ன கேக்குறீங்க? எந்த வகையில பணம் வரும், எந்த வகையில உறவு நல்ல உறவா கிடைக்கும், எந்த ஊர்ல பெண் வரும், அது காதலா மோதலா வெடிப்பா என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு பெண் வேணும். அது எல்லாமே இந்த செப்டம்பர்ல உண்டு. செப்டம்பர் அக்டோபர்ல உண்டுங்க. ஏன்னா குரு அதிசாரம் பெற்று மறுபடியும் எங்கேயோ உங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாருல, இப்ப மறுபடியும் உங்களை பார்க்க வர்றாரு. கடகத்துல இருந்து மகரத்துக்கு பார்க்க வர்றாரு. அப்ப பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஆசை அதெல்லாம் இருக்கும். அதை நிவர்த்தி வைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதை நிவர்த்தி வைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால அதை செயல்படுத்துங்க, அதை நீங்க செயல்படுத்துங்க. போதுமா? மகரத்துக்கு வழிபாடு முழுக்க முழுக்க ஐயப்பனை விட்டுறாதீங்க, முழுக்க முழுக்க குருநாதர்களை விட்டுறாதீங்க. அகோரமூர்த்தி, அகோரமூர்த்தி திருவெண்காட்டில் இருக்கின்ற அகோரமூர்த்தி நல்ல வழிபாடு பண்ண, நம்பிக்கையோட வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வாழ்த்துக்கள்.